கவனிங்க. இந்த ராஜாவுடைய மனமேட்டிமையினால என்ன நடந்தது அப்படின்னா, தேவனுடைய கோபம் மூண்டது. ஆனால் மறுபடியும் அவங்க ஜனங்கள்லாம் தாழ்த்தினால ஆண்டவர் சொல்றாரு, கோபத்தெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாமல், அந்த கோபம் அவர்களுடைய நாட்களில் என்ன செய்யலாம் வரல. அதுக்கப்புறம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 6 தலைமுறைகள் கழித்து தேவனுடைய கோபம் அங்கே வந்துச்சு. 6 தலைமுறைகள். ஆமாம், 6 தலைமுறைகள். அதுக்கப்புறம் 6 ராஜா, 6வது ராஜாவாகிய சிதேக்கியா அப்படின்ற ராஜா வரும்போது தான் ஆண்டவுடைய அந்த கோபம் அந்த இடத்துல என்ன செய்யுது, நிறைவேறுது. அந்த இடத்துல நம்ம வாசிக்கிற 2 நாளாகமம் 36வது அதிகாரத்தில் 15, 16 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திலே தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நவ் இஸ் த டைம் ஃபார் ரீகன்சிலியேஷன். ஆண்டவரோடு ஒப்புரவாதக்கிறதுக்கு நேரம் இப்போதான். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது சகாயம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி என்ன செய்து இருக்கு, சகாயம் இல்லாமல் போயிற்று. இங்கிலீஷில் தெர் வாஸ் நோ ரெமெடி. அதை சரி செய்வதற்காக எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது. ஒரு நாள் வரும், ஆண்டவர் நம்ம மேல என்ன செய்யறாரு, பயங்கர கிருபையா என்ன செய்யறாரு இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வரும், சகாயம் இல்லாமல் என்ன செய்யும், போயிடும். சகாயம் இல்லாமல் போயிடும். சகாயம் இல்லாமல் போயிருது அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவிக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். உதவியே இல்லாமல் போயிடும் இல்லையா? உதவியே இல்லாமல் போயிடும். யாருமே உதவி செய்ய முடியாது. இந்த இடத்துல ஆண்டவர் கிருபையா ஏன் இருக்கிறாருன்னா, அவர் சொல்றாரு தம்முடைய ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக தேவன் என்ன செய்தான், இரக்கமுள்ளவராய் இருந்தார். He was with great compassion towards his people. அவர் நம்ம ஜனங்கள் மீது அவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருந்தார். இவங்க எப்படியாவது இவங்களை என்ன செய்யணும், காப்பாற்றணும். ஏன் நீங்க இல்லைன்னா ஆண்டவருக்கு வேற வேலை இல்லையா? உங்களை வச்சுதான் அவர் பொழப்பு ஓட்டுறாரா? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால, உங்களை காப்பாற்றணும்ன்றனால தான் ஆண்டவர் இவ்வளவு நாள் உங்க மேல என்ன செய்தார், இரக்கமா இருக்கிறார். என்னமோ அப்படியே நம்மளை விட்டா அங்க ஆண்டவருக்கு வேலை இல்லாத மாதிரியும், நம்மளை விட்டா இந்த வேலையை யாருமே செய்ய முடியாத மாதிரியும் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் என் மேல கிருபையார், என்னை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன செய்யறார், என் மேல இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடும், நான் இந்த உலகத்துல இருக்கும்போது கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது அப்படின்றது அவருடைய சித்தம். அவர் என் மேல அன்பா இருக்கிறனால அவர் என்ன செய்யறாரு, அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் மறுபடியும் என்ன செய்யறாராம், ஸ்தானாதிபதிகளை மறுபடியும் நம்மகிட்ட பேசியிருக்கிறார். எத்தனை முறை நம்மகிட்ட பேசியிருக்கிறார் நீங்க கேட்டு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. அதுல போட்டிருக்குது, அவங்களுடைய ஸ்தானாதிபதிகளை அவங்க என்ன செஞ்சாங்களாம், பரியாசம் பண்ணாங்களாம். அண்ணன் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு மறுபடியும் சுத்தக்கூடாதுன்ட்டு அப்படின்னு. எத்தனை இடம் நம்ம பரியாசம் பண்ணியிருக்கோம், யோசிச்சு பாருங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தக்கூடாதுன்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. பரியாசம் பண்ண ஒரு வார்த்தைகளை அசட்டை செய்து அவர் சொல்லிட்டே தான் இருப்பாரு, நம்மளுக்கு நம்ம பொழப்பு ஓடணும் அப்படின்னு சொல்லி அசட்டை பண்றோம். பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன அசட்டை பண்ணோம். தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறீங்க. தீர்க்கதரிசிகளை என்ன செய்றீங்க, நிந்திக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள், தீர்க்கதரிசிகளோட வேலை என்ன? உங்களுக்கு வரப்போகக்கூடிய தேவனுடைய கோபாக்கினியை முன்னாடி உங்களுக்கு சொல்றாங்க, உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் முடியும்ன்றது தான் தீர்க்கதரிசி சொல்ல வேண்டிய வேலை, அவங்களுடைய வேலை. ஆனா அவங்களே நீங்க என்ன செய்றீங்க, நிந்திக்கிறீங்க. உன் வேலையை பார்த்துட்டு போ, எங்களுக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் வாங்க கூட மட்டும்தான் இருக்காரா, என் கூட தான் என்ன செய்றாரு, இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறீங்க. அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தில் மேல் மூண்டது, சகாயம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் நீங்க பேசலாம், என்னன்னாலும் பேசலாம், நீங்க என்னன்னாலும் செய்யலாம், எப்படினாலும் கிண்டல் பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு சகாயம் கிடைக்காது. உங்களுக்கு சகாயம் இல்லாம போற அந்த அன்னைக்கு நீங்க தலைகீழா நின்னாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க எப்படி என்ன ட்ரை பண்ணாலும், என்னதான் செய்யணும்னு நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நம்மளை வைக்கிறாரு.
நம்முடைய மன மேட்டிமை நிமித்தமும் நம்முடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமும் நம்முடைய பாவத்தின் நிமித்தமும் நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கடன்லையும் பாவத்திலையும் கட்டுகள்லையும் வேதனைகள்லையும் தான் நம்ம வாழ்க்கையில அனுப்பிச்சிடும் வாழ்ந்து கொண்டு இருக்கோமே தவிர சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்றோமா? இல்ல. சொன்னா எல்லாரையும் பரியாசம் பண்றதும் அசட்டை பண்றதும் நிந்திக்கிறதும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனா ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். சங்கீதம் 103வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 103:8 வாசிங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீடிய சாந்தம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்லோ டு ஆங்கர், கோவப்படுறதுக்கு அவர் என்ன செய்யறாராம்? பொறுமையா என்ன செய்யறார்? ஸ்லோவா இருக்கிறார். உடனே அவருடைய கோபம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இன்னைக்கு இருக்க மாட்டோம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நம்ம யாருமே நிற்க முடியாது. பேசிக்கொண்டிருக்க நானும் நிற்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மேட்டிமைகளும் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செய்யுது இருக்கு. ஏதோ ஒரு லெவல் ஆஃப் பெருமை என்ன செய்யுது இருக்கு. ஒருத்தர் குறையா இருக்கலாம், ஒருத்தர் கூட இருக்கலாம், எப்படியோ நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஆண்டவர் கோபம் கொண்டாருன்னா அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாதுன்னா அவர் இஸ் ஸ்லோ டு ஆங்கர். நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேல கோபப்படுறதுக்கு அவர் கொஞ்சம் பொறுமையா என்ன செய்யறாரா இருக்கிறார். 6 தலைமுறைகள் ஆண்டவர் வெயிட் பண்ற. 6 தலைமுறை யோசிச்சு பாருங்க. 6 தலைமுறை ஆண்டவர் வெயிட் பண்றாரு. சரி, இப்போ கொஞ்சம் டைம் கொடுப்போம், இவன் பிள்ளை காலத்திலேயே டைம் கொடுப்போம், இவன் காலத்திலேயே டைம் கொடுப்போம்னு சொல்லி போனா கடைசியில சகாயமே இல்லாத அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? மன மேட்டிமையாகி அவங்க தேவனுக்கு விரோதமா என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாசனா 13வது வசனத்துல வாசனா, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். நிறைய பேர் திரும்புவதற்கு கழுத்தை என்ன செய்வாங்க? அதெல்லாம் நான் எதுக்கு திரும்பணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? திரும்பவே மாட்டாங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை என்ன செய்தான்? கடினப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். நம்ம கழுத்தை எவ்வளவு நாள் கடினப்படுத்த முடியும்? நம்முடைய இருதயத்தை எவ்வளவு நாள் நம்ம கடினப்படுத்த முடியும்? ஒரு நாள் வரும், சகாயம் இல்லாமல் போயிடும். அதுக்கு முன்பாக ஆண்டவருடைய அந்த நீடிய பொறுமையை நீங்க உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. 2வது ஏசாயா 55:6 வாசிக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கும் போது என்ன செய்ய? என்ன போட்டிருக்கு? கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இல்லை, அவர் அருகில் இருக்கும்போது நீங்க என்ன செய்ய? அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை சகாயம் இல்லாம விட்டுட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம கதறி என்ன செய்ய முடியாது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம என்னதான் கத்துனாலும் அங்க என்ன நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்க தேடுங்க. இப்போ உங்களுக்கு வயசு இருக்கு, இப்போ உங்களுக்கு நடக்க முடியுது, உங்களுக்கு கால் இருக்கு, கை இருக்கு, சாப்பிட முடியுது, உட்கார்ந்துருக்கீங்க, நடக்கிறீங்க, நிக்கிறீங்க. ஆண்டவரை தேடுங்க. ஒரு நாள் படுத்த படுக்கையானதுக்கு அப்புறம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. வயசாகி 100 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை. நீங்க பரலோகத்துக்கு போவீங்க, அதனால அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த உலகத்துல நீங்க ஆண்டவர் உங்களை வைத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். யாருக்கும் நம்மளுக்கு நாமளே பிரயோஜனம் இல்லாமல் என்ன செய்வோம்? போயிடும். ஏசாயா 61 நம்ம வாசித்தோம். நம்மளுக்கே நம்ம பிரயோஜனம் இல்லாத இருந்த நம்மளை ஆண்டவர் எடுத்து நம்மளை மாத்தி பலருக்கு பிரயோஜனமாயும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாய் நம்மளை என்ன செய்யறாரு? அவர் வைக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்துல நம்ம சேராம மனமேட்டிமையோட பாவத்துல நின்னோம் அப்படின்னா நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவர் என்ன செய்யுங்க? தேடுங்கள். அவர் அருகில இருக்கும் போது நீங்க அவரை என்ன செய்யுங்க? நோக்கி கூப்பிடுங்க. 6 தலைமுறையா ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. இப்போ தேடுவாங்க, இப்போ கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு. இப்பயும் நம்மளை ஆண்டவர் நோக்கி வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. இப்பயாவது என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை நோக்கி வருவானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சமாவது நம்முடைய மனதில் திருந்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? இதை விடணும், இந்த பாவத்தை விடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? ஏன்னா வெளியில நான் சொல்ற மாதிரி மனிதன் என்ன செய்வான்? முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்கே தெரியாத காரியத்தை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்றத. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நேரம் எடுக்க வேண்டாம். The danger of delaying repentance. நம்ம நேரம் எடுக்க ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமா நினைச்சாரு, போய்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் சகாயம் இல்லாமல் போயிடும். கடைசியாக ஒரு காரியம் நம்ம வாசிக்கிறோம். நம்ம யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம யார்? 2 கொரிந்தியர் 5:20 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். தேவனிடத்துல ஒப்புரவாக்கக்கூடிய ஸ்தானாதிபதிகள்
யார் நீங்க? கிறிஸ்துவுடைய அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகள். நம்முடைய வேலை என்ன? நம்ம மற்றவர்களை ஆண்டவரோடு என்ன செய்யணும்? ஒப்புரவாக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. ஒப்புரவாக்குதலின் ஊழியம் தான் நம்முடைய ஊழியம். நம்ம எல்லாரையும் ஆண்டவரிடத்துல ஒப்புரவாக்குறது தான் நம்முடைய ஊழியம். இங்கேயும் ஆண்டவர் ஸ்தானாதிபதிகளை அனுப்புனார். அவங்க போய் என்ன செஞ்சாங்க? உட்காந்து தடவி கொடுத்துட்டு இருந்தாங்களா எப்பா அப்படின்ட்டு? அவங்க ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னாங்க. ஆண்டவருடைய கோபாக்கனே உன் மேல வருது, நீ திரும்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுடைய வேலையும் அதான், நம்ம எல்லாருடைய வேலையும் அதான். முதலாவது நம்மளுக்கு நாமளே எச்சரிச்சுக்கணும். எப்பா நீ தப்பு பண்ணனா இதுதான் உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லாமே பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இல்லாம புதுசாலாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பைபிள்ல இருக்கு. வசனங்கள்ல இல்லாத தீர்க்க தரிசனம் எதுவா இருந்தாலும் நீங்க நினைச்ச நம்பாதீங்க. எல்லாமே வசனத்துல இருக்குது. எல்லாமே வசனத்துல இருக்குது. ஆண்டவர் சொல்லும் போது நம்ம தைரியமா நம்மளால சொல்ல முடியுதா? நம்ம கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகள் மற்றவர்களை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டிருந்தோம்னா ஒரு நாள் நம்ம அந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா நீங்க போய் சொல்ல வேண்டியிருக்கும், அப்பா நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லணும். பிரியப்படுத்திட்டு இருந்தோம்னா எப்படி சொல்ல முடியும்? மனுஷனை பிரியப்படுத்தி இருந்தோம்னா அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நீ பண்றது தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. தேவனை பிரியப்படுத்தணும். மனிதர்களை ஒரு நாளும் பிரியப்படுத்தக்கூடாது. மனிதர்கள் யாருடைய கண்ட்ரோல்லையும் நம்ம இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல மாத்திரம் தான் நம்ம இருக்கணும். யாரும் நம்மளை அவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்மளை என்ன செய்ய முடியாது, வளைச்சு நெளிச்செல்லாம் எதுவும் கொண்டு போக முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே என்னுடைய முழு சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் ஒப்படைக்கிறேன், மனிதர்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். எல்லா பெருமைகளையும் தூரத்துக்கு போட்டுட்டு மனிதர்களை பிரியப்படுத்த கூடாதபடிக்கு நம்ம சைடில் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும். நம்ம வசனத்தின்படி வாழணும். 100% வாழ்றோமானா இருக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே தான் வரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறார்? பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போய் வருகிறார். நம்ம ரிவர்ஸ்ல தான் போகக்கூடாது. ஸ்லோவா வளர்ந்தாலும் பரவாயில்ல, ரிவர்ஸ்ல என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்படி ஆண்டவர் நம்மளை கொண்டு வரும் பொழுது எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் சொல்ற சின்ன விஷயமானாலும் சரி பெரிய விஷயமானாலும் சரி எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஸ்தானாதிபதிகளாக மாற்றுகிறார். ஸ்தானாதிபதிகளோட வேலை, நீ இதை பண்ணனா இப்படிதான் நடக்கும், நீ இதை பண்ணனா இப்படிதான் நடக்கும், நீ என்ன செய், மனம் திரும்பிடு, நீ என்ன செய், மனம் திரும்பிடு. அங்கே ஸ்தானாதிபதிகளுடைய வேலையை நம்ம கொடுக்கும்போது பெருமை நம்மளுக்கு வந்துடக்கூடாது. என்னன்னா அந்த வேலையை நம்மளுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுவார், இவன் இப்படி பண்றான், ஜான்சன் இந்த தப்பு பண்றான், அவன் இப்படியே பண்ணான்னா இவனுக்கு பிரச்சனை, இவனுடைய முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. உடனே எனக்கு என்ன செய்யும், பெருமை வந்துடும். ஆகா ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டாரு, ஏய் ஜான்சன் நீ இப்படியே பண்ணிட்டு போனா இதுதான் உன்னுடைய இது, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமேல் உன்னைய மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சதை நிறைவேறணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அது நம்மளுடைய வேலை கிடையாது. நம்முடைய வேலை ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லணும். நீ இப்படி இருந்தனா இப்படிதான் நடக்கும். ஆனா நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன, அவன் தேவனோடு ஒப்புரவாகணும். ஏன் ஆண்டவர் ஸ்தானாதிபதிகளை அனுப்புனார்? அவங்களை அழிக்கிறதுக்கு அனுப்புனார். நீ அழிஞ்சு போயிடாதன்னு சொல்றதுக்காக தான் ஆண்டவர் அனுப்புனார். உன்னுடைய முடிவு இதுதான்ப்பா, நீ இப்படி போனா இப்படிதான் முடிவு, நீ தயவு செஞ்சு அந்த முடிவுக்கு போயிடாத அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஆண்டவர் அனுப்புனாரே தவிர அவனை அழிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடம்பிடிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கணும். யாரும் கெட்டு போகணுன்றது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. யாரும் கெட்டு போயிடக்கூடாதே அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் நம்ம ஸ்தானாதிபதிகளை அனுப்புறாருன்னா, நம்ம ஸ்தானாதிபதிகளுடைய வேலையை செய்யும் போதும் நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, நான் சொன்ன மாதிரியே நடந்துட்டு அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. ஆண்டவர் பேசின காரியத்துல ஆண்டவரே இவங்களை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க. யோனாவுக்கு அந்த பெருமை இருந்தது இல்லையா? யோனாவுக்கு என்ன பெருமை இருந்தது, என்ன பெருமை இருந்தது சொல்லுங்க. அவன் ஏன் போய் சொல்லலை அந்த வார்த்தையை? அவனுக்கு தெரியும் நான் போய் இந்த வார்த்தையை சொல்லணும், ஆனா அங்க சொன்னது என்ன செய்யாது, நடக்காது. ஏன்னா ஆண்டவர் அவங்க மேல என்ன செய்வார், கிருபையா இருப்பார். அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படின்ற அந்த பெருமை அவனுக்கு இருந்தது. அதனாலதான் அங்க போய் அவன் என்ன செய்யல, சொல்லல. அவனுக்கு அந்த பெருமை இல்லைன்னா சொல்லியிருப்பான் இல்லையா? போய் எப்பா மனம் திரும்பப்பா ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு, இதுதான் உங்களுக்கு, நீங்க மனம் திரும்பலன்னா இதுதான் பிரச்சனை, ஆனா நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை சரி பண்ணிடுவாருன்னு அவனால சொல்ல முடியலையே. ஏன் முடியல? நான் சொன்னா நடக்கணும். அந்த பெருமை நம்ம யாருக்குமே வரக்கூடாது. ஊழியக்காரங்க நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, பொறுப்பாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆண்டவர் நம்மளை ஸ்தானாதிபதிகளாக வைத்திருக்கிறாருன்னா நிறைய
வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்குறார், தீர்க்க தரிசனங்களை நம்மளுக்கு கொடுக்குறார். கொடுக்கும் போது அதை கத்தி மாதிரி எடுத்து குத்துறதுக்கு இல்லை, நம்ம அதை கத்தியா வச்சு பிசாசை விரட்டி அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் நம்ம நினைச்சணும் பயன்படுத்தணுமே தவிர சம்பந்தப்பட்ட ஆளை குத்தி கொலை பண்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வார்த்தைகளே ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய இருதயம் இருக்கா? கோபம் வரும், யாராவது பாவம் செய்யும் போது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கும்போது கோபத்துல நம்ம சொல்லுவோம், நீ ஆண்டவருக்கு விரோதமா நீ பாவம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு இதுதான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம தீர்ப்பை சொல்லுவோம். ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ள ஆண்டவரே அவங்க மேல என்ன செய்யுங்க, இரக்கமாயிருங்க, அவங்க மேல இரக்கமாயிருங்க ஆண்டவரே, யூ ஆர் ஸ்லோ டு ஆங்கர், நீ நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே, அவங்க மேல இரக்கமாயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன் சுத்தாதீங்கன்னு சொல்லும் போது கோபம் தான் வரும். ஆனா ஆண்டவரே அவங்க மேல பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஸ்தானாதிபதிகளா மாறணும் அப்படின்னா நம்ம முதலாவது சரியாகணும். நம்ம சரியாகாம நம்மளை ஆண்டவர் ஸ்தானாதிபதின்ற பொறுப்பை நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டார், கொடுக்கவே மாட்டார். நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்கு சரியாவதோ, நம்ம என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துறோமோ அன்னைக்கு தான் ஸ்தானாதிபதின்ற பொறுப்பை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அன்னைக்கு நீங்க பாப்பீங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களிடத்துல பேசுவார், வரும் காரியங்களை குறித்து உங்கள்கிட்ட பேசுவார். இன்னைக்கு ஏன் அவங்ககிட்ட பேசல? ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில நிறைய மேட்டிமையான எண்ணங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. கிறிஸ்துவனுடைய அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவரை நான் வாழணும்னு சொல்லி நீங்க முடிவெடுங்க. நம்மளுக்கு பிடிக்கலனாலும் சரி, எனக்கு யாரையாவது ஒரு ஆளை பிடிக்கலனாலும் இயேசுக்கு அந்த ஆளை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் என்ன செய்யணும், அவர்களே ஏற்றுக்கொள்ளணும். இயேசு எப்படி என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தாரோ, எத்தனை முறை நான் பாவம் செய்து மன்னித்தாரோ, அதே போல எனக்கு விரோதமா யாராவது ஏதாவது செஞ்சிட்டாலும் நான் எத்தனை முறை செஞ்சாலும் அவர்களை மன்னிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் சொல்ல 70 முறை அவன் வந்து தப்பு பண்ணிட்டு உன்னிடத்துல அவன் மன கசந்து உன்கிட்ட வந்து பேசினான்னு நீ என்ன செய்ய, அவன் சகோதரனை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்மளுக்கு அந்த இருதயத்துல எத்தனை கசப்புகள் நம்ம வச்சிருக்கிறோம், யார் மேலெல்லாம் கசப்பு வச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. அந்த கசப்போட நீங்க இருந்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளாக நிச்சயமா நீங்க என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நவ் இஸ் த டைம், இப்போதான் உங்களுக்கு வேலை. 2 கொரிந்தியர் 6:2 நம்ம வாசிக்கிறோம், நவ் இஸ் த டைம் ஃபார் காட்ஸ் ஃபேவர், நவ் இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இன்றைய ரட்சணிய நாள், இன்னைக்கே அனுக்கிரக காலம், இன்னைக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும். நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியல, நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு தான் ரட்சணிய நாள். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசி இருந்தாருன்னா உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் விட்டுட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கடினமான இருதயங்களையும் உடைச்சு போடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தரை மட்டுமாய் விழுந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு தான் ரட்சணிய நாள். ஒரு நாள் வரும், சகாயம் கிடைக்காம போயிடும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. அது வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே ரட்சணிய நாள். உங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அறிக்கை செய்யாத எந்த பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுவனோ தேவனிடத்துல இரக்கம் பெறுவான். எந்த பாவமானாலும் சரி, சின்ன வயசுல இருந்து உங்க நினைவுல தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன பாவங்கள் நீங்க செய்தீங்களோ, எவ்வளவு மன மேட்டுமையோடு இருந்தீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இதெல்லாம் நான் அறிக்கை செய்யறேன், எந்தெந்த பாவத்தெல்லாம் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி என்ன பாவத்தை செஞ்சீங்கன்றத வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே இந்த பாவத்தெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், பீடி சுத்திக்கிட்டு இருக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் விட்டுறேன் ஆண்டவரே, இன்னைக்கே நான் விடுறேன், இன்னைக்கே ரட்சணிய நாள், நான் இன்னைக்கே விட்டுறேன் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க.